ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்னாலப்பட்டி ஸ்டைல் வத்தல் காரம். இது வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது ட்ராவலுக்கெல்லாம் வந்து கொண்டுட்டு போனாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. இது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கேஸ்டைன் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதும் ஒரு 3 காஷ்மீரி சில்லிஸ், அப்புறம் ஒரு 2 வந்து கார மிளகா, 5 மிளகா வந்து போட்டு கொஞ்சம் நல்லா சாட் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 10 கருவேப்பிலை கொத்து, அதையும் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கங்க. கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டில் வந்து வதங்கினாவே போதும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு தக்காளி வந்து 2ஆ ஸ்லிட் பண்ணி தக்காளியை வந்து அந்த எண்ணெயில் வந்து வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு சைடு வந்து நல்லா சுருண்டு வெந்துடும். அதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா சுருண்டு வேகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துக்குங்க. மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா சுருண்டுருச்சு. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் கூட போட்டு சேர்த்து அரைக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு தேங்காய் துருவலுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் எண்ணெயில் வறுத்து வச்ச வத்தல், மீன்ஸ் அந்த வரமிளகா, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த தக்காளி வந்து நல்லா வதக்கி வச்சுருந்தாலே அந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி நிறைய ஊற்றாமல் கொஞ்சமாக அளவாக தண்ணியை ஊற்றி ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க, ரொம்ப குறன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ அதே கேஸ்டைன் கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தாளித்து அந்த சட்னியில் கொட்டினீங்கன்னா சூப்பரான வத்தல் காரம் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.